Okay. Now I think you can hear. Yes? Yuvraj? Ready? Okay. You are just giving the punch dialogue from Vijay, no? I am waiting. Okay, I am also waiting. Right. So yesterday we have learnt till radiocarbon dating. Yeah. Good. Today we are going to learn about biological hazards of nuclear radiations. It is very much helpful for us because not only on the exam point of view, but also in our day-to-day life also we have to learn these kind of things. Biological அப்படினாலே தெரியும் நமக்கு. அதாவது உயிரினங்கள்ல இந்த நியூக்ளியர் ரேடியேஷனா வர விளைவுகள், that is nothing but called விளைவுகள்ல it may be positive or negative also, isn't it? So when you are talking about hazard, it is nothing but negative effect on the living things, that is called biological hazards. Now when you say radiations like gamma ray or any high energy nuclear radiations, இந்த மாதிரி high energy nuclear radiation என்ன பண்ணுனா, when they are passing through human beings, என்ன பண்ணுனா, it not only disturb the normal functioning, but also it may be either pathological or genetical. What is meant by pathological or genetical? One is pathology அப்படினா நமக்கு தெரியும். ஜெனரலா பயாலஜில pathology அப்படினா என்ன படிச்சிருப்போம்னா, it is about micro organisms, bacteria அதெல்லாம் படிச்சிருவோம். But இங்க pathological அப்படினா it is something which causes illness for physical and mental. Okay? அந்த மாதிரி உடம்புலயும் மென்டலாவும் அஃபெக்ட் பண்றதுக்கு பேரு பேத்தலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு. இன்னொன்னு ஜெனடிக் எஃபெக்ட். அதாவது ஜெனடிக்கலினா என்ன ஆகும், பரம்பரை வரியா நமக்கு அப்புறம் வர பரம்பரை எல்லாமே அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு we call it as genetical. So இந்த மாதிரி பேத்தலாஜிக்கல் as well as genetic effect எதனால வரும்னா, இந்த மாதிரி இந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ல வர ஹை எனர்ஜி காமா ரேஸ், இந்த காமா ரேடியேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் it is that much hazardous, and it can be divided into 3 different groups. என்ன மாதிரி எஃபெக்ட் அப்படின்னா, அந்த எஃபெக்ட பொறுத்து 3 விதமா பிரிக்கணும். What are they? One is called short term and recoverable effect. Second one is long term irrecoverable effect. The third one is genetic effect. The short term recoverable effect அப்படின்னா, for example, நம்ம புகுஷிமா இதுல பாத்திருப்பீங்க, அட்டாமிக் ரியாக்டர் டேமேஜ் ஆன போது அங்க இருந்தவங்களுக்கு லிட்டில் பிட் எஃபெக்ட் என்ன ஆச்சு, அந்த ரேடியேஷன்ஸ் அங்க தண்ணி இருக்கிற தண்ணிலாம் கூட எஃபெக்ட் ஆச்சு அப்படின்றாங்க. அது இட் கேன் பி ரெக்டிஃபைட். ஏன்னா ஸ்மால் லீக்கேஜ் அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல ஏதோ ஒரு லீக்கேஜ்னால அப்படி ஆயிருக்கு, அது தே கேன் ரெக்டிஃபை தட். அந்த சமயத்துல அந்த ரேடியேஷன்ஸ்லாம் இட் இஸ் ஒன்லி டெம்பரரி, இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன் இல்லையா. அதனால அந்த நேரத்தில் அஃபெக்ட் பண்ணவங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம், அங்க இருந்து எவாக்குவேட் பண்ணி அவங்களாம் சேவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். பட் இன்கேஸ் அங்க இருந்த நேரத்துல சப்போஸ் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பிளாஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வேர்ல்ட் வார்ல பாம்பு போட்ட மாதிரி, ஈவன் நம்ம இதுல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கல்பாக்கம் அங்க கூட and similarly பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி ரியாக்டர்ல சப்போஸ் இஃப் தேர் இஸ் எனி டேமேஜ் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுல இருந்து வர ரேடியேஷன் இட் வில் பி a லாங் டேர்ம். என்ன ஆகும்னா அது ரெக்கவர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி என்ன ஆகும், இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். டெஃபினெட்லி த பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டட் பை தட் கைண்ட் ஆஃப் ஹெவி காமா ரேடியேஷன்ஸ் வில் மீட் வித் டெத், ஃபேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லாங் அண்ட் இர்ரெக்கவரபிள் எஃபெக்ட். தேர்ட் என்னன்னா ஜெனடிக் எஃபெக்ட். ஜெனடிக் எஃபெக்ட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஜப்பான்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த பாம் ஆட்டம் பாம் போட்ட பிறகு கூட அதனுடைய எஃபெக்ட் இன்னும் கூட இருந்துட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் என்ன அந்த ஹேண்டிகேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஜெனட்டிக்கா அது மாடிஃபை பண்ணிடுது, அந்த வளர்ச்சி குன்றுறது. அதாவது ரொம்ப ரெட்டார்டட் குரோத்தா இருக்கும், மென்டல் ரெட்டார்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி பரம்பரையா பல தலைமுறைகளுக்கு அந்த எஃபெக்ட் இருந்தா அது தட் இஸ் கால்டு ஜெனடிக் எஃபெக்ட் அப்படின்னுவாங்க. சோ இந்த மாதிரி எஃபெக்ட பொறுத்து we are dividing this into 3 different groups. The next one is, இந்த எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா, the extent to which a human organism is damaged, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ரேடியேஷனால அப்படின்னா, அது 2 ஆஸ்பெக்ட்ல சொல்லலாம். ஒன்னு the dose,
டோசேஜ் சொல்லுவாங்க, மாத்திரைலாம் கொடுக்கும்போது டோசேஜ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டோஸ், how much radiation is affecting the person, and also the rate at which the radiation is given. How much radiation, how fast the radiation is given, இது ஒரு factor. The other one is எந்த part of the body is exposed. அது எப்படி சார் ரேடியேஷன் வரும்போது இந்த பார்ட் தான் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்லாம் கேட்கலாம். சப்போஸ் நியூக்ளியர் ரியாக்டர் கேட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் they will wear specific dresses. அப்படி இருக்கும்போது லீக்கேஜ் ஆகும்போது எந்த பார்ட் மட்டும் ஓபனா இருக்கோ அது மட்டும் என்ன ஆகும், எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் போது டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி எந்த பார்ட் மட்டும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நான் சொன்ன கீமோதெரபி அப்படின்னு. அந்த கீமோதெரபில பர்டிகுலர் பார்ட் மட்டும் தான் இட் வில் பி எக்ஸ்போஸ் டு தட் ரேடியேஷன். அந்த மாதிரி அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஸ் பண்ண பார்ட் எந்த பார்ட்டோ அதுக்கேற்ற அந்த ஃபேக்டர் பிளஸ் எவ்வளவு டோசேஜ், what is the rate of radiation, இந்த ஃபேக்டர்ல என்ன சொல்லலாம், we can say how much the human being or human organism is damaged அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆட்டம் பாம்பு போட்டாக்கா அதுல வர ரேடியேஷன் நம்மளாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா enormous amount of heat will be generated. எப்படின்னா in terms of 1000-2000 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் வருவாங்க. அவ்வளோ ஹீட் வரும்போது அந்த ரேடியேஷன் வரும்போது அங்க எந்த உயிரினத்தையும் வாழவே முடியாது. that place will become like a graveyard. சுத்தமா பொட்டல் காடு மாதிரி ஆயிடும், ஒண்ணுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். பட் இது என்னன்னா இந்த மாதிரி டோசேஜ் மெஷர் பண்றது, ரேட் மெஷர் பண்றதுலாம் when there is a small leakage அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணலாம், இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, so generally we can say that the nuclear radiation is very much hazardous, ரொம்ப dangerous. ஓகே, இந்த ரேடியேஷன் எக்ஸ்போஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்மால் டோஸ் ஆஃப் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இது என்ன பண்ணும்னா it will give a short term effect. என்ன மாதிரி அப்படின்னா தலைமுடி கொட்டிடும், இல்ல ஸ்கின் டிசார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனிஷா கொய்ராலாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் கேன்சர் இருக்கிறதுனால அண்டர்கான் கீமோதெரபின்னு சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தோ தே ஆர் லேடிஸ், அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க போகும்போது என்ன ஆகும்னா, not only for her, generally those who are affected by this cancer when they are undergoing this kind of radiation therapy, chemotherapy, அது என்ன ஆகும்னா இந்த முடியெல்லாம் கொட்டிடும். அழகா இருக்கவங்க கூட என்ன பண்ணுவாங்க, முடி கொட்டி மொட்டையாயிடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணும், இது ஒரு ஷார்ட் டேர்ம் தான், திருப்பவும் வளர்ந்துடும் முடி. சிமிலர்லி ஸ்கின் டிசார்டர், அலர்ஜிலாம் வரும். இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்லாம் வரும். பட் இஃப் த எக்ஸ்போஷர் இஸ் பியாண்ட் சர்டன் லிமிட், இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்க்கலாம் நீங்க, 100 Roentgen அப்படின்னு சொல்றாங்க. Roentgen அப்படின்றது என்னது, இட் இஸ் யூனிட் டு மெஷர் தி ரேடியேஷன் எக்ஸ்போஷர். இது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. The radiation exposure is measured by using unit called அப்படின்னு கொடுப்பாங்க. Roentgen, Curie அது மாதிரி எதுனா கொடுப்பாங்க. You have to remember radiation exposure வந்து Roentgenல மெஷர் பண்ணும். ஓகே, so if it is 100 Roentgen, ஒரு 100 Roentgen அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, it may cause disease like leukemia. What is that? leukemia na அந்த ரெட் பிளட் கார்பஸ்கள்ஸ் எல்லாம் இறந்துரும். சொல்லுவோம் இல்லையா, பேலா இருப்பாங்க, அந்த ரத்த சோகை வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒயிட்டிஷ் ஆயிடும் ஃபேஸ் எல்லாம், உடம்பெல்லாம். ஆர் ஈவன் இட் மே லீட் டு கேன்சர். எப்போ, ஈவன் இஃப் இட் இஸ் 100 Roentgen. So that is the limit. If it crosses that, what will happen? Definitely it will become fatal. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்னு கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. What is 1 Roentgen அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் 3 மார்க் கொஸ்டின்ல புக்கினுடைய பாட்டம் பார்ட்ல கொடுத்திருப்பாங்க. அது ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஒரு Roentgen அப்படின்னா அந்த யூனிட் எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, the quantity of radiation which produces 1.6 into 10 power 12 pairs of ions in 1 gram of air. ஓகே, அதாவது குவான்டிட்டி ஆஃப் ரேடியேஷன், ஒரு இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ரேடியேஷன் வந்து 1 கிராம் ஆஃப் ஏர்ல இவ்வளவு பேர்ஸ் ஆஃப் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அயான்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ரேடியேஷன் வரும்போது என்ன பண்ணும், அந்த ரேடியேஷன் வரதுனால இட் வில் அயனைஸ் த ஏர். ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகும், அயனா மாறும். அயான்ஸா மாறும்போது என்ன ஆகும், they will lose electrons or gain electrons சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி 1 gram of airல if 1.6 in 10 power 12 pairs of ions are produced அப்படின்னா அந்த அமௌண்ட், அந்த குவான்டிட்டி ஆஃப் ரேடியேஷன் என்ன சொல்லுவோம், 1 Roentgen அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது another definition you have to remember. Okay, coming to this point, அப்ப என்ன ஆகும், 100 Roentgen வந்து it may cause either loss of red RBC, red blood corpuscle சொல்லுவாங்க, இல்ல leukemia அப்படின டிசீஸ் சொல்லலாம், or even cancer. Suppose அது கிராஸ் பண்ணி அரௌண்ட் 600 Roentgen இருக்குன்னு வச்சுக்கோங்க, definitely it will cause death. 600 Roentgen வந்தா என்ன ஆகும், it will cause death.
அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இது. அப்போ சேஃப்டி லிமிட் என்ன அப்படின்னா, சேஃப்டி லிமிட் ஆஃப் ரிசீவிங் திஸ் ரேடியேஷன் இஸ் அபவுட் 250 மில்லி ரான்ஜன். எவ்வளவு பாருங்க, இட் இஸ் நாட் ஈவன் ரான்ஜன், இட் இஸ் மில்லி ரான்ஜன், 10⁻³ ரான்ஜன். அவ்வளவு கம்மியா கொடுக்கும்போது தான் என்ன ஆகும், இட் இஸ் சேஃப் ஃபார் தெம் டு அண்டர்கோ ட்ரீட்மெண்ட். ஓகே, ஈவன் இந்த ஜெனடிக் எஃபெக்ட் சொன்ன இல்லையா, இந்த ஜெனடிக் டேமேஜ் இட் இஸ் ஸ்டில் வர்ஸ். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் அது என்ன பண்ணுன்னா ஜீன் லெவல்ல போய் மாடிஃபை பண்ணிடும். அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல் வரைக்கும் என்ன பண்ணும், இது போய் அட்டாக் பண்ணி அதை மாடிஃபை பண்றதுனால இதுக்கப்புறம் வர ஜெனரேஷன்ல என்ன ஆகும், தே வில் ஹாவ் லாட் ஆஃப் ட்ரபிள். தி கிவ் ரைஸ் டு மியூட்டேஷன்ஸ் which பாஸ் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அந்த மாதிரி growth retardation, ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது அப்படியே அது மாடிஃபை பண்ணி ரொம்ப வித்தியாசமா இருக்கும். காது இல்லாம பிறக்கும், மூக்கு சப்பையா பிறக்கும், இல்ல ஒரு கை வந்து முடங்கின மாதிரி, அது மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா வந்து பிறப்பாங்க. அந்த அளவுக்கு ஜெனட்டிக்கலி இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். சோ அந்த மாதிரி ஜெனட்டிக் லெவல் அந்த டேமேஜ் தான் இருக்கிறதுலயே ரொம்ப வர்ஸ்டான ரேடியேஷன் ஹசார்ட். ஓகே, இந்த லிமிட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு லிமிட் வந்து அது மல்டிபிள் சாய்ஸ்ல இதான் கேட்பாங்க. 100 ரான்ஜன் இருந்தா என்ன மாதிரி டிசீஸ் வருது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 600 ரான்ஜன்ஸ் வில் காஸ் டெத். சிமிலர்லி 250 மில்லி ரான்ஜன் தான் சேஃப்டி லிமிட். இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுட்டா மல்டிபிள் சாய்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். Now, in spite of all these dangers, definitely people have to work in those places. For example, இப்போ டாக்டர்ஸ் எடுத்துங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் இல்லையா, அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்க இடத்துல ஒர்க் பண்ற அந்த ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாருமே definitely they have to be there in spite of all these warnings. அப்போ they have to take some precautions, otherwise they will meet with a lot of these kind of troubles. அதனால என்ன மாதிரி precautions they have to take, இது வந்து they may ask in 3 mark questions. What are the precautions to be taken for those who are working in the radiation laboratory, or you can say nuclear reactors அப்படினு சொல்லலாம். Right? Okay, now the first one is the radioactive materials are kept in the thick walled lead containers. ஏன் அப்படின்னா, லெட்டுக்கு மேல இருக்க எல்லாமே ஹெவி எலிமெண்ட், they will be undergoing radioactivity. அதனால லெட் என்ன பண்ணும், it is stable, it will not undergo radioactivity. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ், இந்த ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எதுல வச்சிருப்பாங்க, they will be kept in thick walled lead containers. even இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் எடுத்துட்டா கூட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் it will be made up of lead. அந்த அளவுக்கு lead வந்து it is a protective shield. Okay, so the first point you have to remember, radioactive materials are kept in thick walled lead containers. That is the first point you have to remember. The second one is, நான் சொன்ன ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது we used to wear apron இல்லையா, கிச்சனுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணுவோம். சிமிலர்லி இப்போ இதுல பார்த்திருப்பீங்க, டென்டல் டாக்டர்ஸ் பார்க்கும்போது if they want to take x-ray of your teeth, என்ன பண்ணுவாங்க, they will have the machine like this, right? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு Dress போட்டுருக்காங்க பாருங்க. சோ இந்த எக்ஸ்ரே வந்து பல்லுக்கு தான் அந்த எக்ஸ்ரே பண்ணும். தப்பி தவறி by mistake if it is exposing some other part என்ன ஆகும், it will damage your internal organ இல்லையா. அதனால அங்கெல்லாம் படாம இருக்கிறதுனால they will wear a shield. அதே மாதிரி இந்த மாதிரி gloves. அதனால generally lead aprons, this apron is made up of lead because lead will prevent the radiation. அதனால lead apron or a gloves which is made up of lead, they are used while working in the nuclear hazardous area. எங்கெல்லாம் இந்த ரேடியேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளவுஸோ இல்ல ஏப்ரானோ போட்டா that too it will prevent your internal organs. ஆனா என்ன பண்றாங்க, கையில எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கும், பட் there is a chance that leakage லைட்டா இருந்தா கூட என்ன பண்ணும், எந்த பார்ட் எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ அந்த பார்ட் வந்து டேமேஜ் பண்ணும். ஓகே, சோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, they have to be very careful. The third point is, ஜெனரலாவே இப்போ ஈவன் நியூக்ளியர் ரியாக்டர்ல பாத்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸே இருக்காது. எல்லாமே என்ன பண்ணுவாங்க, they will use remote control process. கன்ஸ்ட்ரக்ஷன் போதுதான் மேனுவலா இருக்கும். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னா all the radioactive samples they are handled by remote control process. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும், இல்லைன்னா ரோபோட்டிக் யூஸ் பண்ணி தான் எல்லாமே அங்க யூஸ் பண்ணுவாங்க, மிஷினரி தான் இருக்கும். Most of the people who are working there, they will be only monitoring
இந்த மானிட்டரிங்ல தான் they have to be very careful. ஏன்னா மெஷின்ஸ் கூட sometimes they will make mistake. ஏன்னா அது ஏதாவது trouble ஆச்சுன்னா there is a chance. அதனால the radioactive samples எல்லாமே they should be handled by remote control process. So these are the precautions that they have to take. And the next one is, இப்போ suppose you are a visitor for example, இல்ல அங்க ஒர்க் பண்றவங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ரேடியேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு. சப்போஸ் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்க இடத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு திடீர்னு நியூக்ளியர் ரியாக்டர்ல there is a leakage, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது எப்படி they can identify அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்ஜ் இருக்கும். ஓகே, அவங்களுடைய பேட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பேட்ஜ் வந்து they will wear it while entering that place. They will use this the strip இருக்குல, இங்க நிறைய பேட்ஜ் இருக்கு பாருங்க, சர்க்கிளா, அதுல இருந்து ஒரு சர்க்கிள் என்ன பண்ணுவாங்க, they will affix that on the badge. That is called the microfilm badge அப்படினு சொல்லுவாங்க. A small microfilm badge is always worn by the person and it is checked periodically for the safety limit. என்ன ஆகும், இங்க பார்க்கலாம் நீங்க, இந்த yellow கலர்ல இருக்குது slowly என்ன பண்ணும், it will change the color, rapid color change to red. அந்த yellow கலர் டக்குன்னு என்ன பண்ணும், குயிக்கா ரெட் ஆயிடும். அப்படி ரெட் ஆச்சுன்னா டெஃபினட்டா அங்க ரேடியேஷன் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு they can understand, they can escape out of that place. அந்த மாதிரி ரேடியேஷனை செக் பண்றதுக்கு தான் they'll use this micro film badge. That is more important for them, those who are working in that hazardous area. So these are the precautions they have to take while working in the hazardous area, nuclear hazardous area. The next one is artificial transmutation. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், நம்ம ஆர்டிபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி பார்த்த மாதிரி இங்க artificial transmutation அப்படின்னா the conversion of one element to another by artificial methods. That is nothing but called another 3-mark question. Remember, what is artificial transmutation? It is the conversion of one element into another by artificial methods. That is called artificial transmutation. It was actually the first successful artificial transmutation. It was carried out by Rutherford. Another multiple choice question. Remember that, underline that and keep it in mind. Rutherford was the first person to carry out the artificial transmutation successfully. Example, what is that? When the nitrogen, it was bombarded by alpha particle, that is helium nucleus, with a sufficient amount of energy, a rare isotope of oxygen was formed. இதுதான் the isotope of oxygen, oxygen O817. அதுதான் isotope of oxygen, which is a rare one, along with the proton. Okay, this process is nothing but called a nuclear reaction. This is called a nuclear reaction. இந்த இதுக்கு பேர் தான் என்னது, nuclear reaction. We are going to deal that in a lengthy way. இப்போ when you are saying nuclear reaction, ஜெனரலாவே நான் சொல்லியிருக்கேன், நியூக்ளியர் ரியாக்ஷன்னா என்னது, ஜஸ்ட் லைக் த்ரோயிங் அட்டாமிக் பாம்ப் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதுல என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பிகினிங் ஆஃப் தி லெசன் யூ ஹவ் சீன் இந்த எனர்ஜி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, மாஸ் டிஃபெக்ட் பார்த்திருக்கோம், அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி அப்படிலாம் பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி இங்க இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா the initial atomic number and that will be equal to the sum of the final atomic numbers. That is, இந்த ஈக்குவேஷன் இப்ப ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு கூட்டி பாருங்க, ஆட் பண்ணி பாருங்க, 14 plus 4 17 plus 1, இங்க 7 plus 2, இங்க 8 plus 1. இது பாத்தீங்கன்னா it will never be changing. இந்த பக்கம் இருக்கும் ரைட் சைடு, that is reactantum ப்ராடக்ட்லயும் பாத்தீங்கன்னா it will be same. That is what it says. The sum of the initial atomic numbers is equal to, we can say charges. ஏன்னா we are talking about protons, அதனால charges னு சொல்லலாம், equal to the sum of the final atomic numbers, right? So that is how it is conservation of charge is satisfied. அதே மாதிரி the conservation of nucleons, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, number of nucleons, that is atomic number. அதுலயும் பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர்லயும் பாத்தீங்கன்னா நியூக்ளியான்ஸ் எவ்வளவு நியூக்ளியான்ஸ் இருக்கோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு both will be equal. That means the initial rest mass is not equal to the final rest mass. Though we say that conservation of nucleons is satisfied and the conservation of atomic number is satisfied, the rest mass, initial rest mass and final rest mass same ah irukadu. Okay, there is a difference. ஏன் அப்படின்னா நம்ம பிகினிங்ல பார்த்த மாதிரி இங்க என்ன ஆகுது, the energy equivalence, இந்த ரெஸ்ட் மாஸ்ல பிகினிங்ல இருக்கிற ரெஸ்ட் மாஸுக்கும் ஃபைனலா இருக்கிற ரெஸ்ட் மாஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன ஆகுது,
it is converted into nuclear reaction energy. அதுதான் Q அப்படின்னு சொல்றோம். Nuclear reaction energy. When a nuclear reaction takes place, enormous amount of heat will be released. For example, you take capital A plus small a. இதுதான் அது, we say that it is the reaction before the nuclear reaction, the products, that is the reactants. அது என்ன மாறுது, B plus B மாறுது, and with the release of heat energy, that is called nuclear reaction energy. Okay, so இதுல பாத்தீங்கன்னா these are the products, B and B are the products, okay, and A is the target nucleus, okay, and நம்ம ஜெனரலாவே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம், பை பம்பார்டிங் வித் a particle, alpha particle சொன்னோம். இப்போ எக்ஸாம்பிள் previous எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த மாதிரி இது பம்பார்ட் பண்ற ஒரு பார்ட்டிகல், இது டார்கெட் நியூக்ளியஸ். இது என்னவா மாறுது, பம்பார்ட் பண்ண பிறகு B ஆ மாறுது with the release of another particle, say proton, and with the release of energy. இதுதான் என்ன சொல்றோம், நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, now இந்த நியூக்ளியர் ரியாக்ஷனை எப்படி கேரி அவுட் பண்றது, ஏன்னா பம்பார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம தேர்ட் லெசன்ல படிச்சிருக்கோம், பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் எல்லாம் படிச்சிருக்கோம், லைக் சைக்ளோட்ரான். அந்த மாதிரி அந்த பம்பார்ட் பண்றதுக்கு அந்த பார்ட்டிகல் ஷுட் டிராவல் வித் ஹை ஸ்பீட். அப்பதான் என்ன பண்ண முடியும், அது போயிட்டு அந்த டார்கெட் மெட்டீரியலை ஹிட் பண்ணி இட் வில் கன்வெர்ட் தட் நியூக்ளியஸ் இன்டு another நியூக்ளியஸ். அதுக்கு என்ன பண்ணணும், we have to go for particle accelerator. அப்படின்னா என்ன, பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் என்ன, just now I said it is the device used for accelerating the charged particles, which is required for study of artificial transmutation of elements. Okay, changing of one element to another one by artificial method. And the artificial transmutation க்கு study பண்ணனும் என்ன தேவை, we need this particle accelerator. Okay, so for example நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, do you remember that third lessonல சைக்ளோட்ரான் பார்த்திருக்கோம். 2 D வச்சு மாத்தி மாத்தி போகும்போது ஆசிலேட்டர் வச்சு பார்க்கும்போது எப்படி அது ஹை எனர்ஜி மாறி வெளியில வரும்போது ஒரு டார்கெட் மெட்டீரியல் வச்சு அது ஹீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதனால இந்த ஆக்சிலரேட்டர் இஸ் a device, basic device in high energy particle physics. ஜெனரலா நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இதுக்குன்னே தனியா ஸ்டடீஸ்லாம் இருக்கு. ஓகே, பார்ட்டிகல் பற்றி படிக்கிறதுக்கே ஒரு தனி சாப்டரே இருக்கு. போட்டானிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டடீஸே இருக்கு, ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அந்த மாதிரி you will be dealing in detail when you are going for higher studies. Okay, now the accelerator can be divided into two classifications. இது கூட என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது what type of accelerator அப்படின்னு கேட்பாங்க. One is called electrostatic accelerator. The second one is called cyclic or synchronous accelerator. Electrostatic ஒன்னு, next cyclic or synchronous. The first one இருக்கு இல்லையா, இந்த electrostatic, இதுல charged particles are accelerated by applying a potential. நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், அந்த சைக்ளோட்ரான்ல பாத்தீங்கன்னா 2 D வச்சு என்ன பண்ணுவோம், மாத்தி மாத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் ஃபர்ஸ்ட் லெசன்ல, பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம் பாருங்க, வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். அதுல என்ன பண்ணுவோம், ஹை பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி, எக்ஸ்டர்னலா ஹை பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி we will accelerate the charged particle இல்லையா. அந்த மாதிரி வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் and then Cockcroft-Walson. Okay, these are the accelerated, which are the final energy is determined by the amount of potential difference, how much potential is gaining. High potential of the range 10⁻⁷ volt லாம் படிச்சிருக்கோம் நம்ம, isn't it? And these are able to accelerate the particles only up to few million electron volts. Few million electron volt தான் இந்த மாதிரி electrostatic accelerator can be useful. But the second one இருக்கு இல்லையா, அது வந்து high energy, like cyclotron, linear accelerator, betatron, synchrocyclotron and synchrotron. இதெல்லாம் examples for the second one, which is high energy accelerators. So இது வந்து இந்த examples வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay, இந்த மாதிரி கேட்பாங்க, which one of the following is a cyclic accelerator or synchronous accelerator அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது மாதிரி கேட்கும்போது இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் they may give this way, cyclotron is a kind of accelerator which can accelerate up to
What is the range you see? 10 power 9 electron volt, giga electron volt. Right? To that high energy level, this kind of accelerator can accelerate. So these are the two kinds of particle accelerators. Only the classification is given here. We are not dealing in detail. So, அதனால என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி ரெண்டு டைப், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போறோம் for attempting 3 mark question. Okay. The next important 10 mark question. இதுதான் உங்க அடிக்கடி repeated question. GM counter or Geiger-Müller counter, you can see இப்படி தான் இருக்கும். GM counter is visually shown here. Now let us see in detail how to answer this question. Explain the construction working of a GM counter with a neat diagram. Okay. அதுக்கு you have to write the principle, you have to draw the diagram, and then construction பத்தி எழுதணும், and then you have to write the functioning. So இந்த டயகிராமுக்கு மார்க் இருக்கு, சர்க்யூட் டயகிராமுக்கு மார்க் இருக்கு, பிரின்சிபல் எழுதுறதுக்கு மார்க் இருக்கு, அதுக்கு ஒரு மார்க் இருக்கும், டயகிராமுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், சிமிலர்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும், ஃபைனலி அந்த ஒர்க்கிங்க்கு ஒரு 5 மார்க்ஸ். அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு டைம்ல வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, பட் you have to remember that you have to write all the points. இதுல எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணாலும் they will reduce mark. Now let us see how to write the answer for this 10 mark question. The first one, you have to write the principle. Before that, you have to know what is the use of this. It is used for measuring the intensity of radioactive radiation. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளேஸ்ல ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கு, லீக்கேஜ் இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? We can use this GM counter. How intense is the radiation, and the intensity of the radiation can be measured by using the GM counter. What is the principle? This is the principle. When nuclear radiation passes through a gas, when the nuclear radiation or radiations pass through gas, என்ன பண்ணும்? Ionization is produced. This is the principle. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Directly straight away you can write principle அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எழுதினா போதும். When nuclear radiation passes through gas, ionization is produced, and this is the principle of this device. This is first one mark, you have to write this one. Second one, diagram you have to draw. In the diagram பக்கவா என்ன பண்ணும், you don't forget to mention the earth. இந்த earth mention பண்ணல கூட மார்க் குறைச்சிடுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு. அதே மாதிரி இங்க insulation, these are the insulations, இது மாதிரியே டிரா பண்ணும். ஓகே, similarly two arrow marks போட்டு to amplifier, and there is a resistor. இது high tension voltage. So very simple diagram only, you can practice well. Now let us see the construction. என்ன இருக்கு நம்ம டயகிராம் பிகினிங்ல பாத்தீங்க இல்லையா, மெட்டல் டியூப் பாத்தீங்க இல்லையா, அதுதான் என்னது இங்க கொடுத்திருக்கிறது. ஓகே, இந்த பிகினிங்ல பார்த்தோம் இல்லையா, இங்க பாருங்க இந்த டயகிராம் பாத்தீங்களா, இதுதான் என்னது, இந்த மெட்டல் டியூப் தான். இங்க கிளாஸ் இருக்கும், இந்த சைடுல ஒரு கிளாஸ் என்வலப் இருக்கும், இதுதான் இங்க. இது வந்து டு ப்ரொவைட் த டென்ஷன், ஹை டென்ஷன் பேட்டரி இது. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டியூப். Okay, so it consists of a metal tube. ஒரு சைடுல என்ன இருக்கும், with a glass envelope. envelopeனா என்னது, ஒரு பாக்குற மாதிரி ஒரு ஓபனிங், அது வழியா என்ன ஆகும், இந்த ரேடியேஷன் வந்து உள்ள போகும். அதுக்காக தான் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. Okay, which is this acting as a cathode. இது இந்த மெட்டல் டியூப் இருக்கு இல்லையா, the metal tube, இதுதான் it is acting as a cathode, negative. Okay, and similarly இந்த கிளாஸ் என்வலப் இருக்குல்ல, அது நடுவுல there is a fine tungsten wire which is going along the axis of this tube. Okay, and which is acting as a anode. Okay, positive. Understand? Now இங்க நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்சுலேஷன் என்ன பண்ணுதுன்னா, இந்த கேத்தோடையும் ஆனோடையும் well insulated. The tube is well insulated from anode wire அப்படின்றது எதுக்குன்னா இதுதான். சோ இங்க என்ன பாயிண்ட்ஸ் படிக்கிறோம் நம்ம, ஃபர்ஸ்ட் எது கேத்தோட் எது ஆனோட், how they are insulated அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறீங்க. Okay, so I'll repeat again. The GM counter consists of a metal tube with a glass envelope. இங்க தான் glass envelope. இங்க சீன் கொடுத்திருக்கீங்க, ஆக்சுவலா இங்க இருக்கும் அப்படி. ஓகே, இந்த ஓபனிங் தான் glass envelope சொல்றாங்க. டியூப் வந்து இப்படியும் காட்டலாம் இல்ல இப்படியும் காட்டலாம். எனிவே, so and a fine tungsten wire W, this is called a fine tungsten wire W, which is along the axis of the tube, which is acting as an anode, and this tube is well insulated from the anode. That's first you have to write about the construction. And next one is the tube உள்ள என்ன இருக்கும்,
the tube is fitted with an inert gas like argon. Inert gas at like a argon at a very low pressure. At a low pressure. அதுல one end is fitted with a thin mica sheet. இந்த mica sheet வழியா என்ன பண்ணுது? It is acting as a window through which radiation enter the tube. ஒரு சைடுல என்ன பண்ணிருக்காங்க? mica sheet இருக்கு. அது வழியா என்ன பண்ண போகுது? The radiation is going to enter. And between anode and cathode, high potential difference of about 1000 volts is applied. எது வழியா அப்ளை பண்றோம்? The resistance காட்டணும் இல்லையா? Load resistor. அது வழியா என்ன பண்ணுவாங்க? இந்த potential difference apply பண்ணுவாங்க. அதனால அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். அதனால it will be 100 mega ohm. இது கூட மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்பாங்க. The resistance used in the GM counter. The value of resistor used in the GM counter. How much is that? 100 mega ohm. எவ்வளவு பொட்டன்ஷியல் கொடுக்கிறோம்? 1000 volts. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So this is simple construction. Okay? So உள்ள என்ன இருக்கு? Inert gas இருக்கு at low pressure. ஒரு சைடுல என்ன இருக்கு? mica sheet is there which is acting as a window for radiations to enter the tube, and there is a potential difference of about 1000 volt is applied between the electrodes, cathode and anode, through a high resistance of order 100 mega ohm. So very simple construction. இப்போ என்ன எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரேடியேஷன் இருக்கு, அந்த இடத்துல வைக்க போறோம் இப்ப. ஓகே, அயனைசிங் ரேடியேஷன் லைக் காமா ரேஸ், காமா ரேடியேஷன் மாதிரி வருது. ரொம்ப ஃபாஸ்ட் இன்டென்ஸ் அயனைசேஷன் வரும்போது அந்த ionization is entering the counter. எது கவுண்டர்னு சொல்றோம்? நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அந்த GM கவுண்டர், அந்த டியூப் வழியா போகுது. அப்படி என்டர் ஆகும் மைக்கா ஷீட் வழியா போகும்போது it is making primary ionization. Primary ionization என்ன? பிகினிங்ல என்டர் ஆனோடனே அதுல உள்ள இருக்க ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுது? it is changing into few ions. ஏன்னா அந்த உள்ள நம்ம யூஸ் பண்றது வந்து inert gas. டக்குன்னு இமீடியட்டா என்ன பண்ணாது? ரியாக்ட் பண்ணாது. அதுல இருக்க ஆட்டம்ஸ்லாம் இமீடியட்டா ரியாக்ட் ஆகாது. அதனால few ions only will be produced. இப்போ நம்ம ஆல்ரெடி we are applying a very high potential of order 1000 volt இல்லையா? இந்த 1000 voltனா என்ன ஆகுது? இந்த ionsலாம் இன்னும் ஆக்சலரேட் ஆகுது. they will be gaining more energy due to the high potential difference. அதனால என்ன பண்ணுது? அந்த high potentialனால எனர்ஜி கெயின் ஆறதுனால இன்னும் collision ஆகி என்ன பண்ணுது? it is causing more ionization. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது? அது மல்டிப்ளை ஆகுது. அயனைசேஷன் ஆகுது, ஃபியூ அயான்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி அப்படியே 100, 1000 அப்படி கடகடன் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்? an avalanche of electron is produced in a short interval of time. What is this avalanche of electrons? avalanche அப்படின்னா என்ன? நம்ம இதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இல்லைன்னா அனிமல் பிளானட் டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இது மாதிரி ஐஸ் ஆர்டிக் அண்டார்டிக் பிளேஸ்லாம் ரிசர்ச் பண்றவங்க போறாங்களே, மலையேறி போகும்போது இல்ல ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங் போறாங்களே மேலெல்லாம், அவங்க போகும்போது சம்டைம்ஸ் எக்ஸாக்ட்லி சிம்பிளா தமிழ்ல சொன்னா பனி சரிவு, தட்ஸ் ஆல். ரொம்ப வித்தின் ஷார்ட் டியூரேஷன் என்ன பண்ணும்? அப்படியே மொத்தத்தையும் வந்து வாரிட்டு போயிடும். இட் இஸ் வர்ஸ் தேன் சுனாமி. ஏன்னா சுனாமி கூட வரதை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். இது எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்டா வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அந்த மாதிரி இங்கேயும் என்ன ஆகும்? இந்த electrons will be multiplied, that is sorry, ions will be multiplied, which is nothing but called avalanche of electrons. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா என்ன ஆகும்? the multiplication of ions will be taking place within a short interval of time. Right? இப்போ இந்த electrons, இந்த electron, the ionization take place இல்லையா? ionization சொல்லிருக்கேன் நான், atoms they are losing electrons. அந்த ionization பண்றதுனால இந்த avalanche of electronsலாம் என்ன பண்ணும்? they are reaching the anode. சென்டர்ல இருக்கு இல்லையா? அந்த anode they will be reaching this anode. அப்படி ஆறதுனால you know that electronsலாம் என்ன ஆகும்? if they are flowing generally it constitute current. அதனால என்ன பண்ணுது? electrons வந்து multiples, that is avalanche of electrons when they are reaching the anode, it causes current which is flowing through the anode. அது போறதுனால என்ன ஆகும்? which will develop potential difference. electrons போறதுனால current வரதுனால அதனால என்ன ஆகும்? potential difference வரும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா டேரோ மார்க் கொடுத்து ஒரு கவுண்டர் கொடுத்திருக்கோம் இல்லையா, ஆம்பிளிஃபயர்னு. இந்த கரண்ட் அந்த வழியா போகும்போது என்ன ஆகும்? it will be fed to the amplifier. அது ஆம்பிளிஃபைட் பண்ணி இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஆம்பிளிஃபை பண்ணி then it will be used for operating an electronic counter. எலக்ட்ரானிக் கவுண்டர் என்ன பண்ணும்? இந்த அயனைசேஷன் வரும்போது டக் 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 டக்னு இந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அப்படி போகும்போது என்ன ஆகும்? இந்த கவுண்டரை வந்து 1 2 3 4 அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்.
நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், இந்த கவுண்டரும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இன்டென்சிட்டி அதிகமானதான் என்ன ஆகும், இங்க அயான்ஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அப்போ அயான்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும்போது மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும், அதுக்கு ஏத்த மாதிரி கவுண்டர் என்ன பண்ணும், கவுண்ட் பண்ணிட்டே போகும். அதனால தான் என்ன சொல்றோம், the count in the counter is directly proportional to the intensity of the ionizing radiation அப்படின்னு we have to conclude. But இன்னொரு பாயிண்ட் இதுல ஆட் பண்ணணும், என்னன்னா finally it is independent of type of incident radiation. இது என்ன பண்ணாது அப்படின்னா என்ன மாதிரி ரேடியேஷன் அப்படின்னு அதால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா it is only for measuring the intensity. அதனால இது காமா ரேடியேஷனா ஆல்பா ரேடியேஷனா பீட்டாவா அப்படின்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன மாதிரி பார்ட்டிகல் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. It can only find out the intensity. அதனால you have to write this point also, another important point. இது எழுதும்போது இதுக்கு ஒரு மார்க் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அலாட் பண்ணிருப்பாங்க. So the ionization of the gas is independent of the type of incident radiation. அப்போ distinguish பண்ண வச்சுக்கோங்க, என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், we have got another instrument which is called a Wilson's cloud chamber. Okay, it's another type of detector. This is able to distinguish and this is the instrument, first instrument to record the visual observation of the tracks of charged particles when they are passing through the matter. But yeah, we can stop up to this. Okay, Wilson cloud chamber is the another type of particle accelerator for distinguishing or identifying the type of radiation. Okay, so this is about the important point that we have to learn on the GM counter, which is one of the important 10-mark question. Never forget to learn this, because there is no lengthy derivation involved, no difficult diagram involved, very simple sentence only, so you can learn very well. So with this I'll go to another topic and then we will come back to this nuclear fission and other things. The next 10-mark question I just want to discuss is the cosmic rays. The cosmic rays அப்படின்றது another 10-mark question. அதனால அதை படிச்சுட்டு again we will come back to this topic. Okay. The cosmic அப்படினாலே இந்த வேர்ட் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? Do you remember that? Is there any word where we have heard of this one? Cosmic அப்படிங்கிறது எங்க கேள்விப்பட்டீங்க சொல்லு பார்க்கலாம். நம்ம Hinduism, I mean those who are following Hinduism, they know that word cosmic. கேள்விப்பட்டீங்க எங்கேயாவது? Yes? தெரியுமா தெரியாதா? Yeah? லார்ட் நடராஜர் இருக்கார் இல்லையா? லார்ட் நடராஜர் சாமி இருக்கார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்மோ டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் டான்சர் ஆர் காஸ்மோ டான்சர் அப்படின்னு. ரைட்? அப்படின்னா என்னன்னா cosmo is nothing but the word which is related to the outer space, right? நம்ம தமிழ்ல சொன்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல, யூனிவர்ஸ். அது ஃபுல்லா நம்ம எர்த்தை விட்டு வெளியில இருக்கு எல்லாமே என்னது we can call it as cosmic. அதனால இந்த ரேஸ்லாம் வெளியில இருந்து வருது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு பேர் தெரியாம வர இந்த ரேஸுக்கு நம்ம பேர் வச்சு எப்படி வச்சிருக்காங்கன்னா காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னும் கூட நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வர ரேஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸா வந்து அந்த ரேஸ் வந்துட்டு இருக்கு. அதுல வர பார்ட்டிகல்ஸ்லாம் இன்னும் கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்க, புதுசு புதுசா பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்க்கலாம், லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேப்லேஷனே கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு ரேடியேஷன்ல வர பார்ட்டிகல் ஐடென்டிஃபை பண்ணி புதுசு புதுசா பேர் வச்சிருக்காங்க. சோ அது மாதிரி நமக்கு பேர் தெரியாம இருக்கிறதாவும் இடம் தெரியாத இடத்துல வரதுனாலையும் we name this as cosmic rays. Okay. And இந்த ஸ்டடி பாத்தீங்கன்னா the cosmic ray study, it has started with the gold leaf electroscope. The gold leaf electroscope experiment இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு காஸ்மிக் ரேஸ் பத்தி படிக்கிறதுக்கு.
And it was found that if a properly insulated and charged gold leaf electroscope is left to itself, என்ன ஆகும்னா it will leaks gradually. அதாவது ஒரு சார்ஜ்டு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் வந்து இட் இஸ் லைக் எலக்ட்ரோஸ்டாட்டிக். சார்ஜ் பண்ண என்ன ஆகும், அதுல லீஃப் கோல்ட் லீஃப் இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கும், அப்படி நம்ம கை வச்சு நிக்கிற மாதிரி அப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கும். ஏன்னா அது சார்ஜ் ஆகி ஒன்னு ரிப்பெல் பண்ணிருக்கும். நீங்க டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் பத்தி. சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன ஆகும், டச் பண்ணாக்க அந்த மேல இருக்க கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்னால ஒரு ராட் இருக்கும், அந்த ராடை டச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், சார்ஜ் உங்க பாடி வழியா பாஸ் ஆகி அந்த ரெண்டு லீஃபும் கீழே விழுந்துரும். அப்ப நியூட்ரல்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி அதை டச் பண்ணாம அந்த லீஃப வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க, சார்ஜ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க, அப்ப அப்படியே தானே இருக்கணும் இல்லையா? ஏன்னா there is no chance for the rod to leave the charges ஈஸியா. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா they started observing that ஸ்லோவா என்ன பண்ணுது, அந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து அப்படியே நியூட்ரல் ஆயிடுது. ஓகே, எங்க அப்படின்னா which happen in all the places, not only on the land but also inside the mine, அந்த சுரங்கத்துக்குள்ள, ஈவன் இந்த சி, எங்க போனாலும் என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த கோல்ட் லீஃப் சார்ஜ் லீஃப் வந்து தானா நியூட்ரல் ஆயிடுது. அந்த ஸ்டார்டிங் தான் என்னது, இந்த காஸ்மிக் ரேஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. தட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் தே டிட். அப்போ தென் தே அண்டர்ஸ்டுட் the ionizing radiation which is coming from the outer space, அதுதான் என்ன ஆகும், இந்த சார்ஜ் இந்த லீக்கேஜ் ஆஃப் சார்ஜுக்கு ரீசனா இருக்க முடியும். இந்த சார்ஜ் அந்த லீஃப்ல இருக்க சார்ஜஸ்லாம் நியூட்ரல் ஆகிறதுக்கு என்ன ரீசனா இருக்க முடியும் அப்படின்னா, அவுட்டர் ஸ்பேஸ் பியாண்ட் தி எர்த், வெளியில இருந்து வர ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன், அது வந்து இது மேல படும்போது தான் என்ன ஆகுது, அந்த சார்ஜ் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு they have found. அதனால this is how they define. இது ஒரு another 3 mark question, remember that. What are cosmic rays அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்றோம், the ionizing radiation many times stronger than gamma rays. The ionizing radiation many times stronger than gamma rays. எங்க வருது, entering the earth from all the directions from the cosmic or interstellar space. Interstellar space னா என்ன, வெளியில இருக்கு, கேலக்சிலாம் இருக்கு இல்லையா, மில்கி வே கேலக்சி, நம்ம நிறைய கேலக்சிலாம் பார்க்கணும் இல்லையா, the whole space, அந்த கேப் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்ன சொல்லணும், outside the earth, that is called interstellar space or cosmic. Okay, so the ionizing radiation many times stronger than gamma rays entering the earth from all the directions from cosmic or interstellar space is known as cosmic rays. Can you repeat? Yuvraj. Yes? Come on. You are able to read, but I asked Yuvraj only, no? I know that Magesh will answer this. Yeah? சொல்லும் போது அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கிராஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த அயனைசிங் ரேடியேஷன் தான் என்னது, காஸ்மிக் ரேஸ். எப்படி இருக்கும் அது, மெனி டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தேன் காமா ரேஸ். எங்க வருது, இட் இஸ் என்டரிங் தி எர்த். எங்க இருந்து வருது, ஃப்ரம் ஆல் தி டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் காஸ்மிக் ஆர் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஓகே, கம் ஆன் யுவராஜ். தி அயனைசிங் entering the earth, yes, cosmic or yes, cosmic or interstellar space is known as cosmic rays. Very good.
And this is also another multiple choice question. The cosmic rays name was given by Millikan. அது ஞாபகம் வச்சுக்கணும். Okay, this name was given by Millikan. இப்போ the cosmic rays again they are classifying, though it is not coming under 10 mark question. இத இந்த point 1 3 marksல கேட்பாங்க. How are cosmic rays classified அப்படினு. Okay, now they are broadly classified into two types only, primary and secondary cosmic rays. Okay, the primary cosmic rays என்ன பண்ணும், those who are coming from outer space entering the outer boundary of the atmosphere. Earth atmosphere ஓட exosphere சொல்றோம் இல்லையா, the outer boundary, அது வரைக்கும் என்ன பண்ணும், இந்த primary cosmic rays வரும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90% protons இருக்கு, 9% helium and remaining heavy nuclei. இதுதான் primary cosmic rays. அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்ல இது கேட்பாங்க, what is the energy of the primary cosmic rays? It is in the order of 10 power 8 million electron volts. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்ல there are many chances. இது யாருக்கு அப்படின்னா those who are expecting centum, அவங்களுக்கு என்ன பண்ணும், இந்த each and every point they have to remember. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு few questions என்ன பண்ணுவாங்க, most of the questions out of 30 questions around 17 to 18 questions will be from your book bag. ஈஸியா சொல்லிடலாம். நல்லா தரவா இருந்தீங்கன்னா 17 to 18 marks ஈஸியா வாங்கிடலாம். அந்த ரிமைனிங் ஒரு 10 to 12 marks என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்டீரியரா கேட்டுருவாங்க. அதுக்கு நம்ம லெசனை தரவா இருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்லும் போதெல்லாம் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் மல்டிபிள் சாய்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால the energy of the primary cosmic rays என்ன ரேஞ்ச் அப்படின்னா 10 power 8 million electron volt. And what do they have? 90% proton, 9% helium, remaining heavy nuclei. இதுதான் constituent of primary cosmic rays. அதே மாதிரி the secondary cosmic rays பாத்தீங்கன்னா which are they are produced when primary cosmic rays are interacting with the atmospheric gases. அந்த அட்மாஸ்பியர்ல இருக்க அப்பர் லேயர் இருக்கு இல்லையா, அதுல இருக்க gases கூட இந்த primary cosmic rays வந்து interact பண்ணும்போது அதனால வர்ற ரேடியேஷன், அதுதான் என்ன சொல்றோம் நம்ம செகண்டரி காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்றோம். சோ அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா they will be consisting particles, alpha particles, protons, electrons, positrons, mesons, photons, அந்த மாதிரி டிஃபரண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். நம்ம எர்த்ல இருந்து மெஷர் பண்ணி அந்த மாதிரி வர்ற பார்ட்டிகல்ஸ் தான் we have given the names. இந்த மாதிரி பாசிட்ரான், மீசான்ஸ், போட்டான்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஜிஎம் கவுண்டர் வச்சு டிஃபரெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது they have classified that என்ன மாதிரி சார்ஜ் இருக்கு, என்ன மாதிரி ஸ்பீட் இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, they have classified these particles. அதனால the secondary cosmic rays எப்படி வருதுன்னா primary cosmic rays are interacting with the different gases present in the upper layer of the atmosphere. அதனால they are consisting of the alpha particles, protons, electron, positron, meson, photons and etc. So many different proportions, எது அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும்னு சொல்ல முடியாது, டிஃபரெண்டா மாறிட்டே இருக்கும். ஏன்னா டிபெண்டிங் அப்பான் தி இன்டராக்ஷன் வித் தி அட்மாஸ்பியரிக் கேஸ்னால இந்த இன்டென்சிட்டி வேரி ஆகும்போது இதெல்லாம் மாறிட்டே இருக்கும். அதனால கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனே கிடையாது, டிஃபரெண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்துட்டே இருக்கும். ஓகே, so this is about the classification. Remaining we will see in the next class, that is on Thursday. Okay, so hope you may be ready for the test. If you are ready, you can start writing the test now. Okay, and one more thing I'll tell you, இப்போ இந்த லெசன் முடிச்ச பிறகு இந்த லெசன் முடிச்ச பிறகு I'll give you one question paper. அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் இருக்குமோ அதை வந்து along with answers I'll give you. Okay, அது என்ன பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. If you are willing to write test, you can write. இல்லனா நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த क्वेश्चन படிச்சா போறோம், இந்த லெசன்ல இருந்து நீங்க எக்ஸாமுக்கு ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு क्वेश्चन paper. For every lesson I'll give you like this one question paper so that you can practice well. இத பிராக்டிஸ் பண்ணாலே easily you can get 90%. Okay, centum we cannot assure. centum எப்படி வாங்க முடியும்னா if you are thorough with all the lessons, nook and corner படிச்சா தான் centum வாங்க முடியும். Okay, so now we can start writing your test. We'll see in the next class. Okay.